தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலவாய் திருநகரில் வங்கியசேகரன் திருநீதி நெறி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான். அந்த சமயம் காசியில் பிரம்மா தன் மனைவிகளான சரஸ்வதி, சாவித்திரி, காயத்ரி உடன் நீராட செல்லும் பொழுது வானில் ஒரு மாது இனிய கானம் பாடியதை கேட்டு மயங்கி சரஸ்வதி சிறிது நின்றாள். அதற்குள் பிரம்மா சாவித்திரி, காயத்ரியுடன் கங்கையில் நீராடி முடித்து விட்டார். அப்பொழுது சரஸ்வதி, என்னை விட்டுவிட்டு நீராடி விட்டீர்களே என்று கோபமாக கேட்டாள். அதற்கு பிரம்மா, தவறு செய்தது நீ, வீணாக என்னை கோபிக்கிறாய் என்று சொல்லி நீ பூலோகத்தில் பிறந்து எண்ணற்ற பிறவிகள் எடுக்க வேண்டும் என்று சாபமிட்டார். சரஸ்வதியும், நான் செய்த தவறுக்கு இந்த தண்டனை மிகவும் பெரியது என்றாள். அதற்கு பிரம்மா, உன் வடிவான 51 எழுத்துக்களில் ஆகாரம் முதல் ஹாகாரம் வரை உள்ள 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாகி விடுவார்கள். அந்த புலவர் கூட்டத்தின் தலைவனாக ஒரு புலவனாக வந்து அப்புலவர்களுக்கு நல்லறிவினை உண்டாக்கி அருள்வார் ஈசன் என்றார். பிரம்மதேவரின் ஆணைப்படி 48 எழுத்துக்களும் மனிதர்களாக பிறந்து சிறிது வயதானதும் புலவர்களாக வளர்ந்தனர். தமிழ் மொழியை கற்று சிவனுக்கு தொண்டு செய்து பாண்டி நாடு வந்து சேர்ந்தனர். சோமசுந்தர பெருமான் ஒரு புலவர் போல் அவர் முன் தோன்றி அவர்களை திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று மறைந்தருளினார். புலவர்களாக இது இறைவனின் திருவிளையாடலே என்று உணர்ந்து பல பாடல்கள் எழுதினர். பின்னர் கோவிலில் இருந்து அரசவைக்கு சென்றனர். மன்னரை பணிந்து நின்றனர். வங்கியசேகர பாண்டியனும் அவர்களை வரவேற்று கல்வி, புலமை, அற ஒழுக்கம் ஆகியவற்றை கண்டு அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என அனைத்தும் பொருந்திய இவர்கள் சிறந்த சான்றோர்கள் என உணர்ந்தான். பின்னர் அவர்கள் தங்குவதற்கு ஒரு சங்க மண்டபம் என்ற மாளிகை அமைத்து கொடுத்து பல வரிசைகளையும் கொடுத்து அங்கே தங்க ஏற்பாடு செய்தான். அவர்கள் சங்க புலவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் ஒரு நாள் இறைவனை துதித்து அவர்களின் புலமையை சீர்தூக்கி பார்க்க வசதியாக சங்கப்பலகை ஒன்றினை தந்தருள வேண்டும் என்று வேண்டினர். இதனால் எம்பெருமான் ஒரு புலவர் வடிவில் வந்து ஒரு சங்க பலகையை அவர்களிடம் தந்து, இது ஒரு சான் அளவு உள்ளது, மந்திர சக்தி உடையது, அறிவர் சிறந்தவர், ஏறினால் ஒவ்வொரு முழமாக வளரும், ஆற்றலை உடையது என்று கூறி மறைந்தார். இதன் மீது நக்கீரர், கபிலர், பாணர் என்று பலகை மீது ஏற அது பெருகி வளர்ந்து மூவருக்கும் இடம் கொடுத்து அமைந்தது. நாற்பத்தெட்டு புலவர்களும் பாடல்களை ஏற்றி இனிதே வாழ்ந்தனர். அனைவரின் பாடல்களும் சொல் வளமும் பொருள் அழகும் கொண்டவையான இருந்தாலும் பல ஒற்றுமைகள் இருந்தன. இதனால் எது யார் இயற்றியது என்று தெரியாமல் இருந்தனர். பின்னர் சொக்கநாதரே புலவராக அவர்கள் முன் தோன்றி அப்பாடல்களை ஆராய்ந்து பார்த்து இது உம்முடையது, இது உம்முடையது என்று பிரித்து கொடுத்தார். பின்னர் புலவர்கள் மகிழ்ந்து எங்களுடன் தாங்களும் ஒரு புலவராக இருக்க வேண்டும் என வேண்டினர். இறைவனும் சங்க பலகையில் அமர்ந்தார். அவர்களின் வேண்டுகோளின்படி தமிழ்ச் சங்கத்திற்கு தலைமையேற்றார். பின் சங்க புலவர்கள் பல பாடல்களை இயற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தனர். வங்கியசேகரனுக்கு வயது முதிர்ந்ததால் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கிய தனது புதல்வன் வங்கிய சூடாமணிக்கு பட்டம் சூட்டி சிவலோகம் சென்றான். இவ்வாறு இறைவன் சொக்கநாதர் தமிழ் புலவர்களுக்கு தலைமையேற்று மதுரை தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தார். திருச்சிற்றம்பலம்.